கோயில் பணியில் கூடி கிடந்தும் தாயின் பணியில் தவறாது இருக்கும் ஏகாம்பரனார் இன் தமிழ் நடையை பல்கால் படித்து பரவசப்பட்டு உச்சமாக அப்படி ரொம்ப அழகாக பாடியிருப்பார். மாசிலாமணி ஐயா கையில் கொடுத்துட்டு புத்தகம் படிச்சுட்டேன், ஏகாம்பரம் வந்தார்னா என்னை பார்க்க வர சொல்லு. எங்கேயோ உச்சத்தில் தூக்கி வைக்கிறார். அது அவருடைய பேரான்மகனுடைய ஆசீர்வாதம் தான். கண்ணதாசன் அவருடைய தான் இந்த பிரச்சனை எனக்கு சரியாச்சு, இல்லைன்னா இது வேற மாதிரி போயிருக்கும் என்னுடைய வாழ்க்கையில், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நாம் நிறைய பேரை நேசிக்கலாம், நம்மளை ஆத்மார்த்தமாக நேசிக்கிறவங்க ஏதோ ஒரு சிலர் தான். அதில் அவர் தான் முதல்ல. நூற்றாண்டு தொடங்குது, தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எப்படி அவர் கொண்டாடப்படணும் அப்படின்னு இன்னைக்கு எந்த அடிப்படையில் அவர் கொண்டாடப்படணும்? அவர் திரைப்பட பாடலாசிரியர் என்பதை தாண்டி அவர் நம்மோட வாழ்ந்த ஒரு சித்தர். அவர் அவங்க ஆன்மீக பாதைக்கு திருப்பியவர் கண்ணதாசன் தான். ஏன்னா அதுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படி சிந்தனை உள்ளவங்க உரத்து பேசின ஒரு கவிஞர் தவிர யாரும் இல்லை. எப்படி கல்கிக்கு பொன்னியின் செல்வனோ அந்த மாதிரி கவிஞருக்கு அவருடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் தான். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் கவியரசு கண்ணதாசன் அவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு ஆளுமையை நாம் சந்திக்க போகின்றோம். கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த ஆண்டு, அதாவது ஜூன் 24 நூற்றாண்டு தொடக்கம். இந்த நூற்றாண்டு தொடங்க உள்ள நிலையிலே, கவியரசு கண்ணதாசனுடைய நூற்றாண்டு தொடங்க உள்ள நிலையிலே அவரை பெருமைப்படுத்துகிற விஷயமாக அவருடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், அவரோடு பழகியவர்களை சந்தித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போது நம்மோடு பேச இருப்பவர் திரு தென்னம்பட்டு ஏகாம்பரம் அவர்கள். கவிஞர் மட்டுமல்ல, எழுத்தாளர். அதை தாண்டி அரசு துறையில், இந்து சமய அறநிலைத்துறையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரை தினமணி சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிற அளவில் தான் தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவரை போற்றி புகழ்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்த்தையில் சொல்லுறதா இருந்தால், வாழ்ந்த ஒரு கொடி, மறைந்த ஒரு கொடி, மக்கள் மண் நிற்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு ஒரு பதிலாகவே அவரும் அதில் அடங்குறாரு. ஸோ அவரோடு அவரை முதல்ல நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? முதல் சந்திப்பு எங்கே நடக்கும்? நேரடியாக அவரை எப்போ பார்க்குறீங்க கவிஞர்? நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். கல்லூரி படிப்புக்காக 1969 to 72 என்னுடைய அந்த பட்டப்படிப்புக்காக சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மாணவனாக சேர்றேன். சரி. 1970 பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர் தமிழ் மன்றம் தொடக்க விழா, அதுக்காக கவியரசர் கண்ணதாசனை அழைச்சிருக்கிறாங்க. அவர் தான் சிறப்பு விருந்தினர். அவர் தான் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றார். அன்றைக்கி அந்த மன்றம், அந்த திருவள்ளுவர் மன்றம் பேர், அந்த விழா மண்டபம் கூட்டம், மாணவர் கூட்டம் அதிகமாக பொங்கி வடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் வழக்கம் போல் கவிஞர் அது மறந்துட்டாரா என்ன சொல்லி கொஞ்சம் லேட்டாக தான் வர்றார். ஆனாலும் உள்ளே வரும்போது ஒரு நெகட்டிவாக அந்த மாணவர் ஏதோ பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் மேடைக்கு ஏறி அவங்க காத்திருந்தனால சத்தம் இருக்குது. ஆமாம். அப்பா ஒரு அழகான தோற்றம். நான் முதல் அப்போ தான் கவிஞரை தரிசிக்கிறேன். மேடையில் ஏறி அவருக்கு ஒரு தலைப்பு அவர் தேர்ந்தெடுத்தாரா என்ன தெரியல, தொட்டில் கட்டில் சுடுகாடு. தொட்டில் கட்டில் சுடுகாடு. அந்த வாழ்க்கையினுடைய, மனித வாழ்வினுடைய அந்த பரிணாமத்தை விளக்கி இலக்கிய நூல்கள் வாயிலாகவும் நாட்டுப்புற பாடல் வாயிலாகவும் ஒரு சங்கீத தொனி மாதிரி அவருடைய குரல். நான் ஏற்கனவே திராவிட இயக்க தலைவர்களுடைய பேச்சுகளெல்லாம், சொற்பொழிவுகளெல்லாம் கேட்டு வளர்ந்தவன். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக கேட்க எனக்கு பரவசமாக இருந்தது. அந்த அன்னைக்கு தான் அவரை முதலாக நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது அவர் ஆன்மீக விஷயங்களை சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு புதுசாக தெரியும். ஆமாம். அது ஒரு அந்த இலக்கிய பாடலோட நாட்டுப்புற பாடல், திரைப்பாடல் எல்லாம் கலந்து
சரளமாக பொங்கி வழிஞ்ச பாட்டுன்னு கவிதை மாதிரி பேசுகிறார். அது எனக்கு பேரானந்தமாக இருந்தது. அந்த சபை எப்படி இருந்துச்சு? சபை ரொம்ப சைலண்ட்டாக, எப்போ அந்த பச்சைப்பன் கல்லூரியில் நடக்கிற எந்த விழாவாகட்டும், எவ்வளோ பெரியவங்களாகட்டும், ஒரு பின்பகுதியில் எப்போவுமே ஒரு சத்தம் இரைச்சல், ஒரு இதுவாக பேச விடாத மாதிரி ஏதோ ஒன்று பண்ணின்னு இருப்பானுங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஆனால் இவர் எல்லாமே ஒரு பெட்டிப்பாம்பு மாதிரி அப்படியே மகுடிக்கு மயங்குற இது மாதிரி அப்படியே எல்லா பிள்ளைங்களும் அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் அப்படியே அதை கேட்டாங்க. அதுதான் நான் முதல்ல அவரை பார்த்து சந்திக்கிறேன். சந்திப்பு கூட இல்லை, நீங்கள் தூரமாக இருந்து பார்க்க, தூரம் இருந்து பார்த்தலாம், சந்திப்பே கிடையாது. அது அந்த சந்திப்புங்கிறது எங்கே நிகழுது? அவரை பார்த்தோன்னா நம்மளுக்கு அவர் நேராக பார்க்கணும், நேரில் போய் தனிப்பட்ட முறை சந்திக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சா? ஆமாம், அப்படி தான். ஏன்னா நாம் அந்த கல்லூரி பருவத்திலே நாம் எழுதுகிறோம் கவிதை, அது இதெல்லாம் எழுதுகிறோம். சரி, நாம் ஒரு மாபெரும் கவிஞனை தரிசிக்கிறோம். சரி, அவர் போய் பார்ப்போமே. அவருடைய நூல்கள்லாம் வாங்குற பழக்கம் உண்டு, எல்லா நூல்களும் என் கையில் இருக்குது. போய் பார்ப்போமே சொல்லி மறுநாள் காலையில், அது பொழுது எப்போ விடியும்னு பார்த்துன்னு இருந்தேன். மறுநாள் காலையில் அவருடைய இல்லத்துக்கு என்ஸ்மன் ரோடு, இப்போ அது கண்ணதாசன் சாலைன்னு இருக்குது, தியாகராய நகரில் அந்த என்ஸ்மன் சாலையில் அவர் வீட்டுக்கு முன்னே போய் நிற்கிறேன். இந்த கல்லூரி விழா நடந்த மறுநாளே கையில் வந்து அவர் வெளியிட்ட அவருடைய நூல் வந்து புஷ்ப மாளிகான்னு ஒரு புத்தகம், அதை கையில் கொண்டுக்கிட்டு நேராக அவர் வீட்டு போய் நிற்கிறேன். கவிஞர் வந்து காலங்காத்தாலே இப்போ ஒரு ஆள் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து யாரப்பா அப்படின்னு கேட்டார். நேற்று பச்சைப்பன் கல்லூரியில் வந்து விழாவுக்கு வந்து இருந்தீங்களே, நான் உங்களுடைய பொழிவு கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உங்களை பார்க்கணும் வந்தேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் கொண்டு போன நூல் நீட்டினேன். அதில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு பேச்சு கொடுத்தாரு. நான் வந்து உங்களோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு. அவர் அந்த காலகட்டத்தில் எழுந்து இன்னும் ஷேவ் எல்லாம் பண்ணல, இப்படி கொஞ்சம் நேரம் தொட்டு பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு நிற்க சொன்னார். இன்னும் ஒரு புகைப்படம் எடுத்தோம். அதுதான் என் வாழ்நாளில் முன்னும் பின்னும் நான் வந்து யாரோடையும் நான் எடுக்கலை. நான் வந்து தந்தை பெரியாருடைய அலுவலகத்திலே வேலை பார்த்தேன். தந்தை பெரியார் வந்து ஜீவியத்தில் இருக்கிற காலத்துலேயே அங்கே பார்த்தேன். அப்படி அவர் கையில் நான் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. அதே மாதிரி அண்ணா வந்து எங்கள் கிராமத்துக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து இருக்கிறாரு. பரம்பரமே திராவிட இயக்கம், எல்லா தலைவரும் இது வருவாங்க போவாங்க. இந்த ஒரு ஆளோட போய் புகைப்படம் எடுத்துக்கணும்னா நான் விருப்பப்பட்டதே இல்லை. கவிஞர் மீது ஒரு மயக்கம், அப்படி ஒரு மயக்கம். இப்போ ஏதாச்சும் ஒரு சினிமா நடிகையை பார்த்துட்டு எப்படி இந்த இளம் பிள்ளைங்கப்போ அல்லது இப்போ இருக்கிற நடிகரை பார்த்துட்டு எப்படி இருக்கோ, அந்த மாதிரி அந்த மாபெரும் கவிஞனை பார்த்ததும் எனக்கு ஒரு மயக்கம் தான். எடுத்துடணும். அதுதான் நான். நீங்கள் கூட கூட்டு போயிட்டீங்களா? ஆமாம், என்னுடைய கல்லூரி ஒரு மாணவர் வந்து கேமரா வச்சுருந்தார், அவரையும் கூட அழைச்சின்னு போயிட்டேன். அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு. எனக்கு பேசுறீங்க, அங்கே ரொம்ப நேரம் பேசியிருக்க முடியாது. இல்லை. எப்படி அப்போ அந்த கவிஞரோட தொடர்ந்து ஒரு பழகக்கூடிய அல்லது அவரை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் எப்படி அமையுது? அதுக்கப்புறம் என்னென்னா, அவரை சந்திக்கிறது பிறகு அவர் அந்த தொடர்பை கொஞ்சம் நீட்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுதி ஒன்று உருவாக்கணும். சரி. அப்போ வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து மட்டக்களப்பு இதிலிருந்து வாகரைவாணன் ஒரு கவிஞர், இங்கே வந்து சென்னையில் அவர் தமிழ் புலவர் படிப்புக்காக வந்தவர். அவரும் நானும் நண்பர். சரி. 2 பேரும் சேர்ந்து கூட்டு தொகுப்பு பயணம், வாழ்க்கை பயணம். அது ஒரு தத்துவ ரீதியான பாடல் தான். அவர் மூத்தவர். அவர் கவிதை வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்து தான் இருக்கும். அவர் அதனுடைய தொடர்ச்சியாக நானும் எழுதினேன். 2 தொகுத்துட்டு நேராக கவிஞரை போயிட்டு அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரே புத்தகம். முதல் பாதி அவரது இருக்கும், 2வது பாதி அதனுடைய தொடர்ச்சி அப்படி இருக்கும். அவர் வரல, நான் தான் வந்து கவிஞரை பார்த்து நூல் கொடுத்தேன். இது மாதிரி இதுக்கு ஒரு அணிந்துரை எழுதி தரணும்னு வாங்கிட்டார். ஒரு 2 தடவை பார்த்தேன், அப்போலாம் அதை வாங்க முடியல. அப்புறமா அந்த புத்தகம் இருக்கா கையில் உங்கள்கிட்ட? இந்த புத்தகம் தான், பயணம். 2 பேர் சேர்ந்து பின்பக்கத்தில் நாங்கள் 2 பேரும் புகைப்படம். இதுதான் வந்து அது முதல் போட்ட. இது வந்து 1972 முதல் கவிஞரோட அணிந்துரையோட நான் வெளியிட்ட புத்தகம். அது கல்லூரி மாணவர்களிடையே அது வந்து ரொம்ப அந்த நேரத்தில் ஆமாம், கவிஞராக போயிட்டு இவன் முன்னுரை வாங்கிட்டான் அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன வயதுல போய் வாங்கிட்டான் மாதிரி. அதுதான் என்னுடைய முதல்
அதான் அதுக்கப்புறம் அப்படி உங்களோட எப்படி நெருக்கமாகறாரு? அதுக்கப்புறம் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய திரைத்துறையில் இருக்கிறாரு, அவர் நிறைய பேர் சந்திக்கிறாங்க போகிறாங்க. பட் ரொம்ப ஒரு அணுக்கமாக இருக்கிறது எல்லாரும் கூட அப்படி ஒரு பழக்கம். ஆமாம். அதுக்கப்புறம் நான் 72 கிராஜுவேஷன் முடித்த பிறகு ஒரு எழுத்தாளராகணும், ஒரு படைப்பாளராகணும், அதுக்கு வந்து ஒரு நுழைவு வாயில் வந்து பத்திரிக்கை தான் அப்படின்னு என்னுடைய சிந்தனை. அதுக்காக நான் பத்திரிக்கையில் சேரணும்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு வந்து திராவிட இயக்கம் தலைவர்களாக தெரிஞ்சதுனால முரசொலியில் போயிட்டு முரசொலியில் சப் எடிட்டராக துணை ஆசிரியராக போய் அங்கே ஜாயின் பண்ணேன். சரி. அப்போது ஓய்வு நேரம் இருக்கும்போதெல்லாம் கவிஞர் வீட்டுக்கு நான் போவேன். அப்போ ராம கண்ணப்பன் அவருடைய உதவியாளர், அவருடைய தம்பி தான் அவர். அவரோட பழக்கம் கவிஞரை பார்க்க. அப்போ கண்ணதாசன் ஒரு இதழ் நடத்தினாங்க, மாத இதழ். ஆமாம், மாத இதழ். அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் எல்லா பகுதியிலிருந்தும் கவிஞர்கள் வரும், கவிதைகள் வரும். அது பலவிதமாக இருக்கும். அதில் வந்து கட்டுரை இருக்கும், கதை இருக்கும், அப்புறம் கவிதை இருக்கும். இந்த மாத கவிதைகள்னு ஒரு போடுவாங்க. அது வந்து அது எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த இதழ் வந்து ஒரு கவனத்துக்குரிய, அது வச்சா தன்னுடைய தரம், தன்னுடைய இலக்கிய தரத்துக்கு அது ஒரு சாட்சி மாதிரி அதை கையில் அதை வச்சுருக்க ஒரு பெருமையாக நினைப்பாங்க. கல்லூரியிலலாம் நான் பார்த்துருக்குறேன். அதில் என்னுடைய கவிதைகள்லாம் வந்து கவிஞர்கள் கொடுத்தோன்னா அதை டிக் அடித்து கொடுப்பார். அதில் ஏதாவது திருத்தங்கள் எதுவும் பண்ணுவார்? திருத்தம் அப்படியே படிப்பார். அதில் ஒரு கவிதையை வந்து கல்லூரி மாணவர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை அப்படியே படித்து பார்த்துட்டு, நான் முரசொலியில் வேலை பார்த்துருந்தேன், ஒருவேளை சம்பளம் ஏதோ குறைச்சலாக தராங்களோ, அதனுடைய எதிரொலியோ இது அப்படி மாதிரி கேட்டார். இல்லை அப்படின்னு அந்த மாதிரி கவிதைங்க நான் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான். அப்போ அந்த இதழில் வரத்தெல்லாம் ஒரு அங்கீகாரம். அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் என்னை ஊக்குவிச்சார். பிறகு நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு அங்கேருந்து பத்திரிகை துறையிலேருந்து மாறினேன் அரசு பணிக்கு. அதாவது அப்போ அவங்க சொன்னாங்க, எழுதுறவன் வந்து பத்திரிக்கையில் தான் இருந்து எழுதணும்னு கிடையாது, இது வாழ்க்கைக்கு வந்து பெரிய உத்தரவாதம் கிடையாது பத்திரிக்கை தொழில், அதனால் அரசாங்க உத்தியோகத்துன்னு சொல்லி அப்படி அரசாங்க உத்தியோகத்துக்கு வழிபடுத்தினால நான் இங்கே இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையில் ஒரு கோயில் நிர்வாக அதிகாரியாக வந்தேன். சரி. அதுவே அந்த காலகட்டத்தில் ஒரு திராவிட இயக்கத்தில் சேர்ந்தவன் கோயில் ஈவோ வந்தது ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்னடா நீ உனக்கு கோயிலில் ஈவோவா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் நான் அதில் வந்து வந்த பிறகு அது முழுமையாக நான் அதில் ஈடுபாடோடு இருந்தேன். கவிஞருக்கு அதில் ரொம்ப சந்தோஷம், நான் வந்து கோயிலில் ஈவோவாக சேர்ந்ததுக்கு. அந்த நேரத்தில் 78 தான் நினைக்கிறேன். 78 எங்கள் கிராமத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்த அம்மன் கோயில். உங்கள் ஊரில் எங்கள் ஊர் தேவதை, கிராம தேவதை தாந்தோணி அம்மன்னு. அது சிறப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அந்த செலவெல்லாம் ஏற்று பண்ணின்னு இருந்தாங்க. நாம் ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு சொல்லிட்டு அந்த அம்மனை விழித்து ஒரு 8 பாடல் ஒரு நூல் ஒன்று எழுதினேன். அதுக்கு வந்து புஷ்பகானம்னு ஒரு தலைப்பு கொடுத்து கவிஞர்களை கொண்டு போயிட்டு இதுக்கு ஒரு வாழ்த்து எழுதி கொடுங்க அப்படின்னு கவிஞர் அந்த பாடல் படித்தார். எல்லாம் சந்தமாக இருக்கும். அது அவர் எழுதுகிற மாதிரியே தான் சந்தங்கள். அதே சந்தத்தை பின்பற்றி அந்த கவிதை என்ன புத்தகம்? புஷ்பகானம். சரி சரி. இந்த நூலுக்கு அவர் இதில் இந்த தலைப்பு பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. இது எப்படிப்பா இது புஷ்பகானம், தலைப்பு நல்லா இருக்கே அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலைக்கு எதிர வந்து நியூ எல்பின்ஸ்டன் தியேட்டர்னு இருந்தது. இப்போது அது ஏதோ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுத்து. அது உள்ள வெறும் மலையாள படங்க தான் வரும். அதில் யக்ஷகானம் ஒரு மலையாள படம் வந்துருந்தது. இந்த யக்ஷகானம் அந்த தலைப்பு ஏதோ எனக்கு ஏதோ வந்து அவன் ஏதோ யக்ஷகானம்னு பேர் வச்சுருக்கிறான், நாம் வந்து அம்மனை பற்றி பாடுறோம், அதனால் இது புஷ்பகானம் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல பேர், அப்படி தான் இதுக்கு பேர் வச்சேன் அப்படின்னு. வேஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அவரே கவிஞரே வந்து அவருடைய நூல்களுக்கு வந்து புஷ்ப மாளிகா, ஞான மாளிகா அப்படிலாம் பேர் வைப்பார். அதாவது இந்த தனித்தமிழில் எல்லாம் எழுதணும்னு ஒரு இந்த பக்கம் திராவிட இயக்கம் பேசின்னு இருக்கும்போது அவருக்கு அந்த மொழி பேதம் இல்லாமல் எழுதுவார். சரி. அதில் நானும் கலந்துட்டேன். அப்படி வந்த நூல் தான்
இந்த நூல். இது வந்து எங்கள் திராவிடைக்கு உள்ள இது பெரிய சர்ச்சையை உண்டாக்கிச்சு. இவன் என்ன அந்த பயல் வந்து இந்த மாதிரிலாம் எழுதுறான் போகிறான் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஒரு வேலை பார்க்குறதுங்கிறது வேற, அரசு பணி. ஆமாம், ஆனால் அது எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். இது வந்து நான் இருந்த என்னுடைய சிந்தனையை மாற்றுந்த எனக்கு கோயில் அதிகாரி ஆன பிறகு இது எதுக்காக இந்த கோயில்கள் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, இவ்வளோ பெரியவர்கள் எதுக்காக இதெல்லாம் பாடி வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் பொய்யா இருக்குமா, இப்படி ஒரு சிந்தனையில் நான் ஆழ ஆரம்பித்தேன். இதெல்லாம் பொய்யா இருக்காது, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ பெரியவங்களாம் பாடி வச்சுருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க என்ன இதெல்லாம் பொய்யன்றான், கோயிலுக்குள்ளே போகாதன்றான், அது அப்படின்னு எனக்கு அந்த சிந்தனை அந்த சின்ன வயசுலேயே மாற ஆரம்பிச்சிது. அதுக்கு ஒரு அந்த வழிகாட்டியாக அதுக்கு அப்படியே என்னை திருப்பிவிட்டவர் கவிஞர் தான். அவங்க ஆன்மீக பாதைக்கு திருப்பியவர் கண்ணதாசன் தான். ஏன்னா அதுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படி சிந்தனை உள்ளவங்க உரத்து பேசின ஒரு கவிஞர் தவிர யாரும் இல்லை அந்த நேரத்தில். அது எளிய மக்களோடும் இளைஞர்களோடும் போய் சேர்ந்தது அவருடைய இந்த சிந்தனைகள்லாம். அப்போ தான் சின்ன சின்ன நூலாக அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு, எல்லா ஆன்மீக இதுக்கெல்லாம் போகிறாரு. அப்போ நாம் அந்த வெள்ளோட்டத்தில் நானும் கலந்துட்டேன். அதனுடைய முதல் இதுதான். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையே முழுக்க ஆன்மீக இதுக்கு நான் மாறதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான். அதற்கப்புறம் நீங்கள் இப்போ எழுதின அந்த புத்தகங்கள் அவர் ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஊக்கப்படுத்தினாரா, இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் சிந்தனை அதில் நான் தலையிடலை அப்படிங்கிற மாதிரி? அவர் ஒன்றும் இதை செய்யாத சொன்னதே இல்லை. அதுக்கப்புறம் 1978 ஆமாம், நர்மதா பதிப்பகம் ஒரு நல்ல ஃபேமஸான பதிப்பகம், நர்மதா பதிப்பகம். இளைய தலைமுறையில் ஆளுங்களை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு புத்தகமாக அவங்க போட்டு வந்தாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த வண்ண நிலவன், வண்ணதாசன், இவன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க தான் வந்து முதல் புத்தகமாக அவங்க தான் போடுவாங்க. அப்போ என்னுடைய கவிதை தொகுதி அவர் போடுறேன்னாரு. அப்போ நான் இதழ்கள் எல்லாம் எழுதின எல்லா கவிதைகளையும் தொகுத்து நான் வந்து தொகுத்து அவர் கையில் கொடுத்தேன். முன்னுரை யார் கையில் வாங்கலான்னாரு, கவிஞர் கையில் வாங்குவோன்னு. கவிஞர் தான் அதில் வந்து அதுக்கு ஒரு முன்னுரை எழுதி கொடுத்தாரு. சரி, ரொம்ப அற்புதமாக பாராட்டினார். தமிழில் வந்து ரொம்ப எளிமையாக பாடலாம், இலக்கணம் அதுக்குண்டான இலக்கணமும் ரொம்ப எளிமையாக இருக்குது, நீங்கள் ஆசிரியப்பா அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக பாடுற பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னோடிகளாக பாரதியார் இருக்கிறாரு, பாரதிதாசன் இருக்கிறாரு, சாதுசு யோகியார் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் நூல்லாம் படித்தா ரொம்ப அலட்டிக்காமல் எளிமையாக பாடுவாங்க. அந்த வரிசையில் தென்னம்பட்டு ஏகாம்பரம் எழுதியிருக்கிறாரு. சொல்லிட்டு ஒரு ஓமை சொல்லுவார், மாதர்கள் தலைவாருவது போல பாடியிருக்கிறார். அவங்க பெண்கள் வந்து அந்த தலைவாரத்தை சும்மா சாதாரணமாக அவங்க அதுக்கு ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க, அந்த மாதிரி இவர் பாடியிருக்கிறார். இயல்பாக ஆமாம் இருக்கிறார். நான் ஏராளமான நூல்கள்லாம் இப்போ வந்து இருக்க கவிதை நூல்கள் எல்லாம் படிச்சுட்டேன். ஆனால் இதுதான் வந்து உச்சமாக இருக்குது, இதுதான் எனது முடிந்த முடிவுன்னு. ரொம்ப அது இந்த நூலுக்குள்ளே இருக்கிற பொருள் குறித்து இல்லை, ஒரு எளிய ஒரு புதிதாக வரவனே ஊக்கப்படுத்துது. அதுக்கு பெரிய தயால குணம் வேணும். அது அதே துறையில் இருக்கிற கவிஞர், நீங்களும் ஒரு இளைய கவிஞர், பாராட்டுன்னா அதான் எங்கேயோ உச்சத்தில் தூக்கி வைக்கிறாரு. அது அவருடைய பேரான்மகனுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை அந்த மாதிரி. அதுதான் என்னுடைய அந்த நூல் வெளியிட்டது 78. சரி சரி. அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வு தான் ரொம்ப 80களில் வந்து கலைஞன் பதிப்பகம் சென்னையில் வந்து அது ஒரு முக்கியமான பெரிய பதிப்பகம். இப்போ 75 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் வந்து வெற்றிகரமாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்து நூல்கள்லாம் போட்டாங்க. இன்றைக்கி புது விதமாக போடுற பதிப்பகத்துக்கு முன்னோடியாக அவங்க இருந்தாங்க. அந்த சிங்காரம்னுடைய நூலெல்லாம் அவங்க தான் ஆரம்ப காலத்தில் போட்டாங்க. பல எழுத்தாளருடைய முதல் நூல் அவங்க தான் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து 80களில் வந்து வெள்ளி விழா வந்தது. ஒரு 25 எழுத்தாளர்கள் நூல்களை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னாரு. வெள்ளி விழா அப்படிங்கிறனால 25 நூல்கள். அவரிடம்தான் என்னுடைய கவிதை தொகுதி அவர் பார்க்கும்போது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கவிதை தொகுதி நர்மதா வெளியிட்ட கவிதை தொகுதி அவர் கையில் கொடுத்துருந்தேன்.
அவர் எனக்கு சொன்னார், கவிதை எனக்கு வேணாம், நீங்கள் அதில் வந்து ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறீங்க, அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த நடை நல்லா இருக்கு, உரைநடை நல்லா இருக்குது, எனக்கு உரைநடையில் நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஆன்மீகவாதி, கலைஞன் மாசிலாமணி தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் எல்லாம் ஒப்பிப்பார், பாடுவார், பேசுவார். எனக்கு அப்போ தான் வந்து இந்த ஆன்மீக பாதையில் நான் பயணிக்கும்போது எனக்கு மெய்வழின்னு ஒரு மெய்ஞான சபையோட ஒரு தொடர்பு இருந்தது. அதில் நான் உள்வாங்குது அது வந்து வள்ளலாருடைய வழிமரபு. அது தனி ஆனால் அவங்க அந்த சிந்தனைகள் நான் உள்வாங்கிக்கிட்டு அதை பேசுவேன். அதுக்கு அவர் ஈக்குவலாக பேசுவார். அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு மாசிலாமணி சொன்னார், நீங்கள் வந்து இந்த நூல் வந்து ஆன்மீகமாக எழுதுறீங்க, உங்கள் கட்டுரை வடிவத்தில் எனக்கு வந்து கட்டுரை தான் வேணும், உங்களுடைய எழுத்து நல்லா இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு அது எழுதி கொடுங்கன்னாரு. அப்போ எனக்கு முன்னோடியாக இருந்தது கண்ணதாசன். அப்போ தொடர்ச்சியாக அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினே வர்றார். ஆனால் வாழ்க்கைக்கு உண்டான எல்லா தலைப்பும் எடுத்துக்கிட்டேன். வாழ்வின் லட்சியம் என்ன, அப்புறம் வந்து மனித பிறப்பினுடைய லட்சியம் என்ன, அப்புறம் எப்படி வந்து தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, இது அப்புறம் வந்து மரணத்தை பற்றி, இப்படி எல்லாம் ஒரு 20-21 கட்டுரைக்கு தலைப்பு போட்டுக்கிட்டு நான் வந்து முன்வந்த பெரியவள் சித்தர்கள் அதை இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஒரு கட்டுரை தொகுதி எழுதி அவர் கையில் கொடுத்தேன். அதை அவர் தொகுத்து அதுக்கு ஆத்ம நிவேதனம் ஒரு தலைப்பு கொடுத்து இதுக்கு வந்து ஒரு அணிந்துரை வாங்கணும், யார் கையில் வாங்கலைன்னாரு. எனக்கு வழக்கம் மாதிரி எனக்கு கவிஞர் தான். ஆத்ம நிவேதனம் கவிஞர்கள் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நான் கொண்டு போய் தரல, மாசிலாமணியை கொடுத்துட்டாரு பதிப்பகம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், பக்கத்து அதே தெருவில் தான் அந்த கண்ணதாசன் ஸ்ட்ரீட்னு இப்போ சொல்கிற அந்த என்ஸ்மேன் இதுலேயே தான் கவிஞர் வீட்டுக்கு ஒரு 2 வீடு தள்ளி அவர் இருந்தார். அதனால் தினசரி போகும்போதும் வரும்போது அவர் பார்ப்பார், பேசுவாங்க. நான் 2 பேரும் நல்ல நெருங்கிய நண்பர்கள். அதனால் ஏகாம்பரம் எழுதினார் புஸ்தகம், நீங்கள் ஒரு அணிந்துரை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் ஒரு 2 நாளில் அதுக்கு ஒரு பாயிரம் ஒன்று எழுதி, ரொம்ப அற்புதம். கோயில் பணியில் கூடி கிடந்தும் தாயின் பணியில் தவறாது இருக்கும் ஏகாம்பரனார் இன்தமிழ்நடையை பல்கால் படித்து பரவசப்பட்டு, உச்சமாக அப்படி ரொம்ப அழகாக பாடியிருப்பார். மாசிலாமணி ஐயா கையில் கொடுத்துட்டு புத்தகம் படிச்சுட்டேன், ஏகாம்பரம் வந்தார்னா என்னை பார்க்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்புறம் நான் கவிஞர் வீட்டுக்கு போனேன். ஒரு மாலையில் போனேன். உள்ளே போனதும் எப்போவுமே அது ஒரு சின்ன அறையாக தான் இருக்கும். எப்போ சாஞ்சி தான் படுத்துன்னு இருப்பார். உள்ளே போனதுமே வாங்க ஏகாம்பரம் அப்படின்னாரு. எப்போ அவருக்கு முன்னே ஒரு சிஷ்ய பாவத்தோடு தான் நான் நிற்பேன், ரொம்ப மரியாதையாக நிற்பேன். அங்கே ஒரு மூங்கில் சேர், இந்த சேர் ஒன்று இருந்தது. ஒரு சேர் தான் இருக்கும், அவ்வளோ தான் போட முடியும். அதில் வந்து அதை இழுத்து போட்டு பக்கத்தில் உட்காரு அப்படின்னாரு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு, உட்காரு அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்தில் போய் அப்படி உட்காந்துக்கிட்டேன். இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கவிதை தொகுதி படித்தேன், அது என்னுடைய பாணி, இது கவிஞருடைய கண்ணதாசனுடைய பாணியில் வருது உன்னுடைய கவிதை, நான் அதை என்னால் கணிக்க முடியும், பாதிப்பு இருக்குன்னு. இதில் அது இல்லையே, அர்த்தமுள்ள இந்து மதம் மாதிரி அப்படி இருக்குன்னு தான் நான் நினச்சேன். இல்லையே, இது எல்லாம் வேறு மாதிரி. சித்தர்கள் இலக்கியத்தில் நல்லா உள்நோக்கி போகிற இதுவாக தெரியுதே. இந்த வயசில் உனக்கு எப்படி ஏகாம்பரம் அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப பரிச்சயமான குடும்பம்தான், எனக்கு குருவாக இருந்தவர். நான் சொன்னேன், கதீட்ரல் ரோட்டில் ஆவே தியாகராஜா இருக்கிறார் இல்லையா, நகரத்தார் மரபு, அவர் ஒரு நகரத்தார் தானே. அதனால் அவருக்கு வந்து தீட்சா நாமம் வந்து மெய்வழி ராஜனானந்தர்னு, அவருடைய குரு கொடுத்த நாமம் வந்து மெய்வழி ராஜனானந்தர். பட்டு அந்த சமூக மக்களுக்கு தெரிஞ்சது ஆவே தியாகராஜா, அவருடைய பழைய பெயர் தேவகோட்டை ஆவே தியாகராஜா. அவர் தான் சொன்னதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாக, அப்படியா தியாகராஜாவா அப்படின்னாரு. ஆமாம், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். டர்பன் கட்டி நிற்பார் இல்லை அப்படின்னாரு. அந்த சிவப்பு தலப்பாக கட்டுவாங்க அவங்க, டர்பன் கட்டி நிற்பார். ஆமாம், நாம் எல்லாம் வந்து நம்ம வீட்டு இவங்க எல்லாரும் அங்கே கொடிமணி டாக்டர், அவங்க மக வந்து டாக்டர் கொடிமணி, ரொம்ப ஃபேமஸான டாக்டர், கார்பரேஷனில் பெரிய டாக்டராக இருந்தாங்க. அங்கே தான் எல்லோரும் போவோம் அப்படின்னு அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி எழுது, இவ்வளோ அந்த எழுத்தோட அதை பார்த்த உடனே எங்கேருந்து வந்ததுன்னு அதை நேராக கூப்பிட்டு கேட்கறாரு.
அப்போ அந்த பீரியடில் தான் கவிஞர் வந்து இந்த வாரம் சந்தித்தேன்னு விஐபி பற்றிலாம் எழுதுறாரு. அவர் சந்தித்த எல்லாரை பற்றியும் எழுதுறாரு. சரி. அந்த நேரம் அப்போது சொல்கிறார் என் கையில், நாம் ஒரு நாள் போய் அவை தியாகராஜா பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்புறம் ஒரு நாள் அவர் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். காரில் ஏற்றிக்கிட்டாரு. அந்த நியூ உட்லண்ட்ஸ் அந்த ஓரம் போய் ஏதோ பார்க்கெல்லாம் இப்போ பண்ணியிருக்கிறாங்கல்ல, செம்மொழி பூங்கா, அங்கே வந்து உள்ளே போயிட்டு ஒரு காஃபி அங்கே தான் சாப்பிடுவார். நான் அவரை கூட 2-3 தடவை ட்ராவல் பண்ணிக்கிறேன். அங்கே தாங்க காஃபி சாப்பிடுவார். சாப்பிட்டு அப்புறம் ராஜானந்தர் வீட்டுக்கு போகணும். அப்புறம் உள்ளே போயிட்டு உள்ளே போனதும் அவர் வரவேற்றார். அப்புறம் 2 பேரும் இப்படி தான் உக்காந்தாங்க. சரி, 2 பெரியவங்களும் பேசுகிறாங்க, நாம் எதுக்கு இருப்பேன்னு நான் கொஞ்சம் வெளியே நின்றுட்டேன். ரொம்ப 2 பேரும் ஏதோ பேசிட்டு அப்புறம் அவரை தொட்டு வணங்கிட்டு வந்தார். வெளியே வந்த பிறகு ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு என்ன சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு என்னை வந்து கூட காரில் ஏறியானார். இல்லை நான் இங்கே இருந்துட்டு நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நூல் வந்து அவருக்கு அந்த மொழி நடையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மொழி நடை ரொம்ப நல்லா இருக்கு ஏகாம்பரன். அது உங்கள் கையில் கற்றுக்கினது தான். அதாவது இவருக்கு முன்னோடியாக இருந்தவங்க எல்லா நீங்கள் உரைநடை நூல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரி 20 வரி பக்கமாக கூட எழுதுகிற இருக்கும். இவர் தான் முதல் உடைச்சி 2 வரி பற்றியாக இருக்கும். கட்டுற கூட கவிதை மாதிரி இருக்கும். அது உன்னுடைய நூலில் முழுக்க அந்த கவிதை நடையாக இருக்கு ஏகாம்பரம். அது உங்கள் கையில் வாங்குது, உள்ளே இருக்கிற இதை வந்து அவர் கையில் வாங்குது. இது நல்லா இருக்கு. அப்போ நான் இந்த நூல் இதில் ஒரு பெரிய சிறப்புன்னா, மாசிலாமணி அவங்க வந்து அந்த வெள்ளி விழாவுக்கு 25 பேர் செலக்ட் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய ஆத்தருங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்துமதி, அசோகமித்ரன், அப்புறம் விட்டல் ராவ், ஜெயகாந்த், எழுத்தாளர்கள் எல்லாமே பெரிய எழுத்தாளர். 24 பேரும் பெரிய எழுத்தாளர்கள். அவருக்கு உச்சமான அப்போ இருந்தவங்க. நாம தான் வந்து முகம் தெரியாத ஒரு ஆள். ஆனாலும் நம்மளை வந்து அதை போட்டார். ஆனால் அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த நூல் ஆச்சு. இதுதான் என்னுடைய ஆன்மீக இதில் வந்து ஒரு அழுத்தமாக நின்று என்னை வழி திருப்பின புத்தகம். இந்த சிந்தனையில் தான் இப்போ இது வரைக்கும் போய் எழுதினே இருக்கிறேன். சரி சரி. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பயணம் வந்து இருக்கு. நிச்சயமா. இப்போ அதே மாதிரி அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட சிந்தனைகள், அவர் பின்னாளில் வந்து அந்த அர்த்தம் இந்து மதமாக சொல்லக்கூடிய அந்த சிந்தனைகளும் உங்களுடைய சிந்தனைகளும் அந்த ஒத்து போகிற மாதிரியான ஒரு சூழல். இன்னும் கொஞ்சம் உங்க மேலே நான் ஒரு ஈர்ப்பு, உங்கள் மூலமாக அவருடைய ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. அதை வச்சு தான் உங்களை நீங்கள் வாழ்த்துறாரு. ஸோ வேறு ஒரு இக்கட்டான சூழலில் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையில் ஏற்பட்ட போது அவர் உள்ளே வந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? கண்ணதாசன் அவருடைய அதனால தான் இந்த பிரச்சனை எனக்கு சரியாச்சு, இல்லைன்னா இது வேறு மாதிரி போயிருக்கும் என்னுடைய வாழ்க்கையில், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு உணர்ச்சிமயமான விஷயந்தான். என் வாழ்க்கையே மாற்றி போட்டது கவிஞர் தான். இல்லைன்னா நான் இந்த சென்னை வாழ்க்கையே நான் வந்திருக்க முடியாது. இந்த சென்னை வாழ்க்கை தான் நமக்கு கொஞ்சம் ஒரு விசாலமான ஒரு பார்வை கொடுத்தது. ஆனால் நான் சென்னையை விட்டு தான் வெளியே இருக்கணும்னு நான் நினச்சால் சென்னைக்குள்ளே வரக்கூடாது. இது சென்னை நமக்கு ஒத்து வராது. வள்ளலார் சொல்லுவார், தேட்டினில் மிகுந்த சென்னையில் இருந்தால் மனம் திருகுலும் என்று பயந்தே காட்டிலும் மேட்டிலும் கிடந்தேன்னு சொல்லுவார். அதாவது சென்னையில் இருந்தால் நான் இதுவும் ஆகிடுவேன், அதனால் நான் காடு அது அப்படி எங்காவது நான் போயிடுறேன்னு சென்னை விட்டு வெளியேறாரு. அது எனக்கு ஆழமாக பதிஞ்சிருந்தது. அதனால் நான் சென்னைக்குள்ளவே வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவர் தான் கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்னா, 1978 நான் பூந்தமல்லியில் திருக்கச்சி நம்பிகள் தேவஸ்தானம்னு ஒன்று இருக்குது. சரி. அவர் வைஷ்ணவத்தில் ஒரு ஆச்சாரியர். திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருக்கெல்லாம் குருவாக இருந்தவர். அதாவது பெரிய நம்பிகள்னு ஒரு பாரம்பரியம் வைஷ்ணவத்தில், ஒரு பெரிய பாரம்பரியம். அதில் நம்பிகள்னு ஒரு வருவாங்க, பெரிய நம்பிகள், திருமலை நம்பி அப்படின்லாம் வருவாங்க. அதில் திருக்கச்சி நம்பிகள்னு பூந்தமல்லியில் பிறந்தவர். தினசரி வந்து காஞ்சிபுரத்துக்கு நடையாக நடந்து அங்கே போயிட்டு புஷ்பம் கொடுத்துட்டு வருவார். போகிற வழியில் ராமானுஜர் அவங்களுடைய தந்தையார் வீட்டில் தங்குவார். பின்னால் ராமானுஜர் வழிபடுத்துவர் திருக்கச்சி நம்பி தான். ரொம்ப ஃபேமஸான கோயில் அது. செட்டிமார்கு வந்து அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி. அந்த கோயிலில் நான் ஈவோவாக இருந்தேன். சரி. அதில் ஒரு பீரியடு வந்து ஒரு செட்டியார் வந்து ட்ரஸ்டியாக போடுறாங்க.
அவருக்கும் எனக்கும் வந்து நிர்வாக இதில் ஒரு முரண்பாடுகள். முரண்பாடு. அவர் வந்து என்னை அங்கேருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறாரு. நிர்வாக ரீதியாக வந்து என்னுடைய செயல்பாடில் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து எதுவுமே ஒரு நேர்மையாக பயணப்படுற ஆள். ஆனால் அந்த நேரத்தில் சரி, நமக்கு வந்து இப்படிலாம் ஒரு திராவிட இயக்க முத்திரை எப்போ பார்த்தாலும் நமக்கு விழுது. ஏதாவது ஒரு நம்ம வேலை குற்றச்சாட்டுன்னா இவன் வந்து அந்த முரசொலியில் வேலை பார்த்தான், அவன் இவருக்கு வேண்டியவன் அவருக்கு வேண்டியன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அரசாங்கம் வந்து எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்குல்ல, அவரோட யாராவது ஆளுங்க நம்ம இது ஒரு நட்பு ரீதியாக ஏதாவது பண்ணால் நமக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சி நான் வந்து முரசொலி அடியார்னு ஒரு இவங்க ஜாம்பவான் அப்போ முரசொலியில் இருந்தவர், அவர் வந்து இங்கே எம்ஜிஆரோட சேர்ந்து அவர் ஒரு பத்திரிகை நடத்துங்கிறார். அவருடைய நட்புக்காக அவரோட நட்பாக தான் இருக்கிறாரு. என்ன, நான் வெளியிட்ட ஒரு கவிதை தொகுதி, அந்த நர்மதா வெளியிட்ட கவிதை தொகுதி ஒன்று அவர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டு வந்தேன். அது எப்படியே கைமாறி அவர் தான் வெளியிடுறாரு. அதுக்கு ஆனால் அன்அஃபிஷியலாக அவர் பேர் இல்லை, ஆனால் அவர் தான் வெளியிட்டாளர். அது ஒரு மஞ்சள் பத்திரிக்கை. அதில் வந்து என்னுடைய கவிதைகளாம் எடுத்து போட்டாங்க. அது இந்த ட்ரஸ்டிக்கு அது வந்து ஒரு சரியான வாய்ப்பாக எடுத்து இப்போது அந்த இது வந்து உங்கள் பேரை போட்டே வருது. தென்னம்பட்டி ஏகாம்பரன் போடுது. அந்த பக்கம் ஒரு ஆபாசமான பெண் படம் இருக்கும், அதுக்கு நீட்டாக ஒரு அந்த பக்கம் கவிதை. அது அந்த படத்துக்கும் இந்த கவிதைக்கும் பொருத்தமான உள்ள அதுக்கும் அது வேறு மாதிரி இருக்கும், இருந்தாலும் ஏதோ ஒரு பாட்டு. சரி சரி. இது அந்த ட்ரஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி அந்த பத்திரிக்கைலாம் மொத்த பத்திரிக்கை வாங்கினார் என்ன சொல்கிற டிக்ஷனரியே வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுடைய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு போயிட்டு ஆணையருக்கு புகார் தராரு. அதாவது ஒரு ஹெச்ஆர்என்சியில் நிர்வாக அதிகாரி என்பவர் ஒரு தெய்வீக நெறிய பரப்பத்துக்காக தான் போடுறாங்க. ஆனால் இவர் வந்து பாலியல் தூண்டுவன்னு கவிதைகள்லாம் எழுதி இந்த மாதிரி ஆபாசமான வேலையெல்லாம் புத்தகத்தில் போய் எழுதுறாரு. இது எவ்வளோ இது, இவர் மேலே நடவடிக்கை எடுங்க. எல்லாம் வந்து ஜனங்களாம் வந்து புகார் தராங்களாம். அவர் கோயிலில் வந்து இந்த பத்திரிக்கை தான் கொடுத்து இந்த கோயில் லீவை பாரு எழுதுறாங்க, நீங்களாம் இங்கே ட்ரஸ்டியாக இருக்கிறீங்களே அப்படின்னு எனக்கு வந்து புகார்லாம் தராங்க, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கு அப்படின்ற. கமிஷனருக்கு எல்லாருக்குமே சங்கடமாகி போகுது, அங்கே அதிகாரிங்களுக்கெல்லாம் சங்கடமாகி போகுது. அந்த இவர் வந்து அப்போ ராம வீரப்பன் ஆரம்பி வந்து அப்போ வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார், அவராண்டி போய் இந்த புகார் கொடுத்துட்றாங்க. அவரும் ரொம்ப கடுமையாக அந்த ஈவோவை அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. முதல் வந்து என் பேரில் சார்ஜஸ் போடுறாங்க, விளக்கம் கேட்குறாங்க. நான் அதுக்கெல்லாம் விளக்கம் தரேன். நான் எழுதலை, அது எவனோ எடுத்து போட்டான்றேன். அப்புறம் எடுத்து போட்டவங்கலேருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் வாங்கியான்னு தரேன். நிர்வாக ரீதியாக அதுக்கு சரியான பதில் தரேன். ஆனால் எல்லாம் மீறி என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஏதோ நடவடிக்கை எடுத்தாகணும். எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விடுவாங்க, நமக்கு ஒரு போஸ்டிங்கும் போடுவாங்க. அந்த ஊர் இந்த அது பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும். நாம் சென்னையில் வேலை பார்க்குறோம், எதுவுமே கன்னியாகுமரியிலும் போடலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வேலை செய்கிறாள், அதனால அப்படி கூட போட்டு இருக்கலாம். போடாமல் என்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து சார்ஜை கொடுத்துடு, அப்புறம் வந்து நீ போஸ்டிங் வந்து சொல்கிறோம் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் தான், வெயிட்டிங் மாதிரி தான். சார்ஜ் கொடுத்துட்டேன், வந்து கேட்குறேன், ஒன்றும் நகரில். அப்புறம் கவிஞரான தான் போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னே தெரிஞ்சிருக்கு. ஏன் ஏகாம்பரம் அவனாண்ட போனான், முரசொலி அடியாராண்ட போயிட்டு அந்த பத்திரிகையில் எனக்கு நான் எழுதலை, அது ராமகண்ணப்பன் சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஆனால் அதெல்லாம் எங்கள் கையில் கேட்டுக்கல. ஒரு இதே மாதிரி ஒரு ஈவினிங்கில் கமிஷனர் நான் சொன்னேன், நீங்கள் வந்து வீரப்பனுக்கு சொன்னால் தான் நடக்கும், இது ரொம்ப பெரிய புகார் ஆகியிருக்கு, கமிஷனரால் இதெல்லாம் முடியாது, நீங்கள் வீரபங்கையில் பேசி எனக்கு வந்து எதாவது பண்ணால் தான் எனக்கு போஸ்டிங் போடுவாங்க போல இருக்குது அப்படிங்கிற. இந்த கமிஷனர் எனக்கு நல்லா தெரியும், கமிஷனர் யூ சுப்ரமணியன் அவர் கையிலே பேசுவோம் அப்படின்னு கமிஷனர் கையில் பேசுகிறார். அவர் இந்த விமர்சனங்களாம் என் மேலே இருக்கிற விமர்சனங்கள்லாம் எடுத்து வைக்கிறார். இவர் ஃபோனில் வந்து பதில் சொல்லிக்கினே இருக்கிறார். அப்புறம் ஒரு இதில் வந்து அவன் என்னோட பிள்ளைகளோடு அவனும் ஒரு மகன், என் மகனுக்காக செய்கிற மாதிரி செய்யுங்க, அவனுக்கு இந்த கட்சி அது இதெல்லாம் கிடையாது, நீங்கள் செய்யுங்கன்றார். அப்புறம் ஒத்துக்கிறார். அப்புறம் பேசின்னு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, அவர் ஏதோ உடன்பாடுக்கு வந்துட்டார், நான் போட்டு தரேன் ஆனால் ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லுங்க ஏதோ சொன்னார். அப்புறம் பேசும்போது சொல்கிறாரு, அவனை வந்து அவன் அங்கே பூந்தமல்லியில் இருந்தான், அது ஒரு கிராமம் மாதிரி, அதே மாதிரி சென்னைக்குள்ளேயே அவனை வேணாம், சென்னைக்குள்ளே போஸ்டிங் போடுங்க, கொஞ்சம் வெளியே, அதாவது இந்த பக்கம் திருவான்மியூரோ இல்லைனா திருவொற்றியூரோ அப்படி போடுங்கன்றாரு.
2 கோயிலுமே வந்து நிர்வாகத்துக்கு ரொம்ப நான் வந்து அந்த ஃபோனை அப்படியே கை வச்சு மூடிக்கிட்டு திருவொற்றியூர் அரசாங்கமே இன்னும் எடுக்கலை. அது வந்து தனியார் கோயிலாக இருக்குது. அது ஒரு பரம்பரை தர்மகத்தை பார்க்குறான், அங்கே வேணாம். இந்த பக்கம் திருவொற்றியூர் அங்கே வேலையே பார்க்க முடியாது. இங்கே சென்னையில் ராயப்பேட்டையில் காலியாக இருக்குது, என்னை அங்கே போட சொல்லுங்கன்னு. அப்புறம் அந்த நான் கை எடுத்த பிறகு அவன் ஏகாம்பரத்தை அனுப்புகிறேன், அவன் என்ன கோயில் சொல்கிறானோ அங்கேயே அவனுக்கு வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து பேசி முடிக்கும்போது ஒரு 6:30 இருக்கும். கமிஷனர் இருப்பாராண்ணா? அவர் இருப்பார், கொஞ்சம் லேட்டாக தான் போவார்னு. இப்போ இங்கேருந்து கிளம்பு, கையோட போய் பாரு. நான் எப்படி வந்தேன் அப்படின்னாரு. இல்லை வண்டி அனுப்பிட்டாங்க. இல்லை நான் வந்து போகிறேன். அப்புறம் வெளியே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனால் அங்கே பெரிய ஸ்காலர், அவருக்கு முன்ன அது வந்து அலுவலக நேரம் முடிஞ்சு எல்லாம் போய் கமிஷனர் உட்காந்துட்டு ஏதோ வேலை பார்த்துன்னு இருக்கிறாரு. எதிர வந்து பெரிய தமிழ் ஸ்காலர் அருணாசலம் சொல்லி இலக்கிய வரலாறு வால்யூமாக பதிப்பிச்சவர் அருணாசலம். இந்த பேச்சு நடக்கும்போது கவிஞர் பேசும்போது அவரும் கூட இருந்திருக்கார். இந்நேரம் கவிஞர் பேசினார்ல ஒரு மகா அனுபவர் அவர் இவர் தான் அப்படின்னு பாட்டு என்னை திட்டினார். ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, அரசாங்க உத்தியோகத்தை பாருங்கய்யா. அப்புறம் உனக்கும் தர்மகத்தாவுக்கும் சண்டையாக இருந்தால் நிர்வாகத்தில் அவன் தாயா மூத்த ஆள், அவன் சொல்லத்தை தான் நம்ம கேட்குற மாதிரி நம்ம சட்டம் இருக்குது, விட்டு தொலைச்சிட்டு வாயா. கவிஞர் சொன்னார், உனக்கு ராயப்பேட்டையை போட்டு தரேன், போய் வேலை பாரு அப்படின்னு. என்னுடைய அந்த நேரத்துக்கு வேற யாராலையும் உதவ முடியாது. அடுத்த வேலை அடுத்து நமக்கு வருமா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அந்த மாதிரி சூழலில் என்னை ஒரு சென்னை வாசி ஆக்கி அதுக்கப்புறம் என்னுடைய பரிணாமமே கொஞ்சம் விசாலமாச்சு. சென்னைக்குள்ளே வந்த பிறகு தான் என்னுடைய எழுத்து அது இதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரமும், இங்கே இருக்கிற அதிகாரிகளோட நேரடியாக பழக்கமும், உயர் அதிகாரிகளாக கூட. அப்புறம் அமைச்சர், எந்த அமைச்சர் வந்து எனக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக இருந்தாரோ அவர்களில் மிக நெருக்கமாக எனக்கு பழக்கம் உண்டாச்சு. அதாவது உயர் அதிகாரிகள்லாம் கூட காத்துன்னு இருப்பாங்க, நான் போனால் வாங்க ஏகாம்பரன்னு வரேன். அவ்வளோ பிரியமாக கடைசி வரைக்கும் என்னோட அவ்வளோ பிரியமாக இருந்தார். அதெல்லாம் இங்கே சென்னையில் வந்து எனக்கு உண்டானது, நாமும் செஞ்சது தான். அதுக்கெல்லாம் வழிகாட்டி அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணவர் கவிஞர் தான். ஆமாம், முக்கியமானது தான். நாம் நிறைய பேரை நேசிக்கலாம், நம்மளை ஆத்மார்த்தமாக நேசிக்கிறவங்க ஏதோ ஒரு சிலர் தான். அதில் அவர் தான் முதல்ல. இப்போது அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா, அது எம்ஜிஆர் ஆட்சி காலம், அதே மாதிரி அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி. ஸோ இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு மாறுபட்ட சூழல் ஏற்படுது. அதில் ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது இவங்கெல்லாம் சேர்த்து இருக்கிற மாதிரி, கலைஞரோ கண்ணதாசன் அவர்களோ அந்த மாதிரியான அவர்கள் நேராக சந்தித்த நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி. இவர் வந்து முன்ன அந்த 70களில் கலைஞர் சிஎம்மாக இருப்பார். வெளி இதில் வந்து அவருக்கு எதிர்த்தே வந்து இவர் அறிக்கையும் கலைஞரை பற்றி தாக்கியும் கூட இவர் வந்து தினசரி ஏதாவது ஒன்று பண்ணுவார். விமர்சனம்லாம் ரொம்ப கடுமையாக கூட இருக்கும். ஆனாலும் அங்கே தலைவர் வீட்டுக்கு நான் பார்த்துருக்குறேன். தலைவர் வீட்டுக்கு வருவார். வந்ததுமே அந்த விஐபிங்கெல்லாம் வந்து காத்திருக்கிற ஒரு இடம் இருக்குது. எவ்வளோ பெரிய விஐபி கொஞ்சம் நேரம் காத்து, ஏன்னா மேலே யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க போன பிறகுன்னு. ஆனால் கவிஞர் நான் அப்படி பார்த்ததே இல்லை. உள்ளே வருவார், கடகடம் மேலேயே ஏறி அவர் பாட்டு போயினே இருப்பார். அப்புறம் அது என்ன பேசுவார் போல, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கி வந்து பாட்டுனே போவார். அவங்க 2 பேரும் அவ்வளோ பிரியமாக தான் இருந்துக்கிறாங்க. என்ன ஒரு விமர்சனம் வந்தாலும் ஒருத்தருக்கு அது நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த நேரத்தில் கண்ணதாசன் இதழ் வெளியீடு கவிதா ஹோட்டலில் நடந்தது. அந்த நிகழ்வுக்கு நானும் போயிருந்தேன். ஜெயகாந்தனை கூப்பிட்டு இருந்தாங்க. ஜெயகாந்தன், கண்ணதாசன், கலைஞர் 3 பேர் தான் அந்த விழா நாயகர்கள். சரி. இவர் கலைஞர் தான் வெளியிடுறார் அந்த கண்ணதாசன் இதழை. இவர் ஏதோ அரவணைச்சி இருக்கணும் மாதிரி தான் கவிஞர் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். கலைஞரோட தான் அரவணைச்சி இருக்கணும், அந்த எதிர் முரண்பாடெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த துவக்க பேச்சுரையில் ஜெயகாந்தன் வந்து கொஞ்சம் அவர் தான் 3 பேரில் அவர் தான் முதல்ல பேசுகிறாரு. ஆமாம், அவர் தான் பேசுகிறாரு. கலைஞர் வந்ததுனால டிஎம்கேரங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவர் பாட்டு அவருக்கு என்ன மனசில் தோணுதோ எல்லாம் சொல்கிறாங்க, முகம் எல்லாம் சுளிக்கிறாங்க. ஆனால் வந்து அது அந்த நிறைவுரையில் கலைஞர் வந்து அது ரொம்ப இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க ஏதோ சண்டை கண்டை எல்லாம் போடுவாங்க.
பிள்ளைங்களாம் பார்த்து ரொம்ப மிரட்சியாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அது யாருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஜெயகாந்தன் பேசுறது அப்படின்னு அதை ஒரு இதுவாக பேசிவிட்டார். அது நான் பார்த்து ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தணும்னு கண்ணதாசன் முயற்சி பண்ணது அது மாதிரி. ஆமாம். ஸோ அது ஒரு உங்களுக்கு ஒரு நமக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாரு கவிஞர் அப்படிங்கிற மாதிரியா ஏதாவது இவ்வளோ முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லையா? ஆனாலும் நம்ம ஆமாம், அந்த மாதிரி நிகழ்வு என்னென்னா, நாம் ஒரு சாதாரண ஆள், அவருக்கு பிரியமாக இருக்கிற ஒரு சிற்றடியார் தான். அப்படி தான் நாம எப்போவுமே அப்படி தான். அவரெல்லாம் உச்சத்தில் இருக்கிறவர், ஒரு சிஷ்ய. ஆமாம், அப்படி தான் நான் எப்போவுமே இருந்தேன் அவர் கையில். போனதுமே அப்படியே சாஸ்தாகமாக காலில் விழுவேன். அவர் தடன்னு ஏன்னா கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவார். அப்படி கைப்பிடிச்சு தூக்கி விடுவார். வணங்க வேணாம் மாதிரி ஒரு இது பண்ணுவார். ஆனால் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அவர் பார்த்து. காந்தி கண்ணதாசனுடைய மேரேஜ் நடந்தது. அந்த மேரேஜ் காரைக்குடியில் நடந்தது. மேரேஜ் அங்கே நடந்துட்டு ரிசப்ஷன் இங்கே வச்சுருந்தாங்க சென்னையில். கவிஞர் வீட்டு பக்கத்துலேயே பாலாஜி கல்யாண மண்டபம்னு சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த ரிசப்ஷன் பத்திரிக்கையே கவிஞர் வீட்டுக்கு, அது காந்தி தான் நினைக்கிறேன், எடுத்து எங்கள் வீட்டு கதவு தட்டி, நான் ராயப்பேட்டையில் இருக்கிறேன், ஒரு மதியம் வெயிலில் அப்பா கொடுக்க சொன்னார் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை எழுதி எடுத்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. சொல்லியிருந்தால் நாங்கள் வரப்போகிறோம், தகவல் சொன்னால் நாங்கள் வரப்போகிறோம், இதுக்காக ஒரு மரியாதை கொடுக்கணும். ரொம்ப எனக்கு அது நிகழ்ச்சியான இது தான். அதுக்கு நாங்கள் கோயில் மாலை மரியாதை எல்லாம் கொண்டு போனோம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக. நான் அங்கே எப்போ அவர் பார்க்க போனோமோ, நான் பூந்தமல்லி இருக்கும்போது பெருமாள் கோயில் நான் ஈவோவாக இருக்கும்பொழுதெல்லாம் அவர் பார்க்க வரும்போது கோயில் அந்த பட்டாச்சாரி, அந்த மாலை, அந்த பெருமாள் கோயிலாம் நல்லா பிரசாதம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொண்டு வருவேன். அதெல்லாம் ரொம்ப மந்திரம் சொல்கிற வரைக்கும் அப்படியே ரொம்ப நிதானமாக கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வாங்குவார். அப்புறம் நாங்களாம் படித்த பெரிய மேதாவி நினச்சிக்கிட்டு அறநிலையத்துறை இருக்கிறதுனால அப்போ தான் கவிதா சமாஜமும் காந்திக்காக ஒரு பதிப்பகம் ஒன்று, கீதா சமாஜம்னு ஒரு பதிப்பகம் ஆரம்பித்தார். அதில் சின்ன சின்ன புத்தகமாக போட்டிருந்தார். அதில் வெங்கடேச சுப்ரபாதத்தை தமிழ் படுத்தி ஒரு நூல் போட்டிருந்தார். அது அங்கேருந்து எடுத்து வர சொல்லிவிட்டு எங்கள் பட்டாச்சாரி கையிலையும் கொடுத்தாரு, எங்கள் கையிலும் கொடுத்தாரு. படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவர் எழுதுனதுக்கு நாங்கள் அதாவது கோயில் இருக்கிறதுனால நாங்கள் எதுவும் பெரிய விவரம் தெரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு. சில நேரத்தில் மதியம் கூட சாப்பாட்டுன்னு நான் சாப்பிட்டு தான் போவேன். அவருக்கு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார் சாப்பிட்றதுக்கு. அப்போ சாப்பிடலாமா அப்படின்வார். நான் இல்லை நான் சாப்பிட்டேன். நீலாம் நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட மாட்டீங்கல்ல. அதாவது அறநிலையத்துறையில் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அவர் நினச்சின்னுக்கிறாரு. நான் அப்போ சாப்பிட்டுருந்தா அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன்னு வச்சிங்க. அதாவது அறநிலையத்துறை இருக்கவங்க மிக ஒழுக்கமாகவும் மிக மேலான குணங்களோடும் இருப்பாங்கன்னு ஒரு மரியாதையாக, நான் அந்த கோயில் ஈவோ ஆனது அவர் ரொம்ப மரியாதையாக இருப்பார். அந்த மாதிரி நிகழ்வுலாம் அந்த பத்திரிகை கொடுத்த பிறகு நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ எம்ஜிஆர் சிஎம். சரி, எம்ஜிஆர் வந்தாங்க, அவரை வரவேற்று மேடைக்கு அழைச்சி போனாங்க. அடுத்தது கோயில் மரியாதைன்னு சொல்லிட்டு எங்களை கொடுத்து இது பண்ண சொன்னாங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் எனக்கு. இப்போ நம்ம நேரம் பேசுனதில் பல சம்பவங்கள். இப்போ இதில் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் வருது. அவர் எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களோட எப்படி உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர் எப்படி ஒரு துணையாக இருந்திருக்காரு கவிஞர் அப்படிங்கிறதும் புரியுது. ஸோ நிறைவாக அந்த நேர்கால நிறைவாக ஸோ நீங்கள் அவரை ஒரு 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 கவிஞராக பார்க்குறீங்களா, ஒரு பாடலாசிரியர் அந்த அடிப்படையிலையா, இல்லை ஒரு ஆன்மீகம் சித்தாந்தம் அந்த அடிப்படையில் ஒரு தத்துவார்த்த ரீதியில் அவரை நம்ம பார்க்கணுமா? எப்படி அவரை கொண்டாடுறோம், நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ நூற்றாண்டு தொடங்குது, தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எப்படி அவர் கொண்டாடப்படணும் அப்படின்னு இன்னைக்கு எந்த அடிப்படையில் அவர் கொண்டாடப்படணும்? அவர் வெளியில் எல்லாருக்கும் தெரியுது ஒரு சினிமா மூலமாக அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் திரைப்பட பாடலாசிரியர் என்பதை தாண்டி அவர் நம்மோட வாழ்ந்த ஒரு சித்தர். அவர் சித்தர் தான். ஒரு 54 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாரு. அந்த கவிதைகள் எல்லாம் ஆன்மீக எல்லையை தொட்டது. ஓஷோ ஒரு இடத்துல சொல்லுவார், கவிஞர்கள் எல்லாம்
தன்னை அறியாமலேயே அந்த ஆன்மீக எல்லையை தொட்டு விடுகிறார்கள், தன்னை அறிந்தவர்களாக ஆகி விடுகிறார்கள். அறியாமல் தொடுகிறார்கள், ஆமாம், அறிந்து விடுகிறார்கள். கவிஞருடைய எல்லா பாடலும் அப்படி தான் இருக்கும். அவர் நம்மிடையே வாழ்ந்த மகா புருஷர், சித்த புருஷர், நம்ம சித்தர்கள், நம்ம அருளாளர்கள் கொண்டாடுறோமே அந்த வரிசையில் வந்தவர் அவர். அப்படி தான் அவர் நீங்கள் திரைப்படல் ஆசிரியர், இந்த மற்ற கவிஞர் மாதிரி ஒப்பீட்டத்துக்கு தாண்டி நிற்கிற காதல் பாடல் எழுதுகிறார், காதல் பாடல் எழுதுறாரு, இதை எழுதுறாரு, அதை எழுதுறாரு. அப்படிலாம் இல்லை. சினிமாவுக்காக அந்த நிகழ்ச்சிக்காக ஏதாவது எழுதியிருப்பார். அவருடைய தனித்துவம் மானுட வாழ்க்கையை தரிசித்தவர். அந்த தரிசனையை எல்லாருக்கும் எளிமையான நடையில் சொன்னவர். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுற துக்கம் சுகம் எல்லாமே அவருடைய பாடல்கள் எதிரொலிக்குது. அது அவனுக்கு இதமாகவும் அவனுக்கு கன்சோல் பண்ணுற, அவனுக்கு ஒரு ஆறுதல் ஊட்டுற மாதிரி அவருடைய இதெல்லாம் இருக்குது. அவருடைய பெரிய பங்களிப்பு அர்த்தமுள்ள இந்து மதம். அது சின்ன சின்ன நூலாக தான் அவர் வெளியிட்டார். அது சராசரி மக்களுக்கு நம்முடைய இந்த நாத்திக கருத்து இந்த இளைய சமூகத்தில் போய் பாய்ந்து அது வேற ஒரு திசை திருப்பி இருக்கும்போது நமக்கு அவருக்கு முன்னே இந்த மகா பெரியவர்கள், அது வாரியார் இருக்கட்டும், கிருபானந்த வாரியார், இந்த பக்கம் சங்கராச்சாரியர் இருக்கட்டும், அவங்க எவ்வளோ போதனை பண்ணாலும் அது இளைஞர் மத்தியில் எட்டலை. ஆனால் இந்த கவிஞன் தான் அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர். அது பெரிய ஒரு பங்களிப்பு அவரது. சமய துறையில் அவருடைய பங்களிப்பு மிக உச்சமானது. நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். ஒரு தத்துவ ரீதியான ஒரு கவிஞர், பிலாசபிக்கல் கவிஞர். நமக்கு தமிழில் அது வள்ளலாரோடு நிற்குது, பாரதியில் கூட அது எதிரொலிக்குது, அது எதிரொலிக்குது. பிறகு அது பாரதிதாசன், அவரை தொடர்ந்து வந்த அவ்வளோ கவிஞர்கள்லாம் வேற ஒரு முகாமுக்கு போயிட்டு நம்முடைய இளைய தலைமுறைக்கு அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் வாழ்க்கையினுடைய ரகசியங்களையும் நமக்கு சொல்லித்தரல. கவிஞர் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ரகசியங்களை எளிய மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தத்துவார்த்த ரீதியான ஒரு தத்துவ ஞானி அப்படிங்கிற மாதிரியான அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ அவருடைய படைப்புகள், நிறைய படைப்புகள் இருக்குது. இப்போது இந்த நூற்றாண்டு தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டாயம், குறிப்பாக இளைய தலைமுறை இந்த படைப்புகளை தவற விடவே கூடாது, நிச்சயம் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவருடைய படைப்பு. இல்லை, அவர் ஏராளமான கவிதைங்க, அப்புறம் கட்டுரைங்க எல்லாம் எழுதியிருக்கிறாரு. எனக்கு எல்லாத்தையும் தாண்டி இப்போவும் முன்ன நிற்கிறது இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் தான். அதை அவங்க காந்தி அதை முழு தொகுப்பாகவே வெளியிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் தொகுத்து வெளியிட்டிருக்காரு, தனித்தனி நூலாக விட்டுக்கிறார். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மலிவு விலையில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து அது எல்லாருக்கும் சேருவன்னும் செய்யறது தான் இந்த கவிஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய எல்லார் வீட்டுக்கும் போய் சேரணும். ரொம்ப எளிமையாக அதை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையினுடைய எல்லா தத்துவத்தையும் எல்லா பரிணாமத்தையும் அதை உள்ள ரொம்ப எளிமையாக பேசியிருக்கிறார். அந்த நூல் தான் அவருக்கு உச்சம். எப்படி கல்கிக்கு பொன்னியின் செல்வனோ அந்த மாதிரி கவிஞருக்கு ஏராளமான பாடலாசிரியர் தான், அதில் ஒன்றும் இல்லை. அதுலேயும் ஏராளமான விஷயங்கள் திரைப்படலையும் அதுலேயும் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் தான். அது சிறு சிறு நூலாகவும், அது பல நூலுடைய சேர்க்கை இப்போ பெரிய புத்தகம் வாய்க்கிறாங்க. அது எந்த விதமாகவும் எல்லாருக்கும் போய் சேர மாதிரி அது ஒரு மலிவு விலையில் போய் கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்த்தாங்கன்னா அதுதான் அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு நாம தர விஷயம். தினமணி சார்பாக மிக்க நன்றி சார். என்னை இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செஞ்சு இந்த மாதிரி பதிவு செஞ்சு கவிஞரை நினைவு கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.